தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். குழந்தையே, நீ இருக்கும் இந்த இடத்தை விட்டு உன்னை வெளியேற்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சியை செய்வது யார் என்று உனக்கு கருப்பன் அடையாளம் காண்பித்து கொடுக்க வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கான நன்மைகளையும் நிச்சயமாக நமக்கான தீமைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலையில் நீ இருக்கின்ற இடத்தில் உனக்கு நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்கிட ஒரு சூழ்ச்சிகளை ஒரு கூட்டம் அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற இதை செய்வார் யார் என்று நீ கட்டாயமாக இன்று இந்த அப்பன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இதிலிருந்து உன்னால் எப்படி தப்பிக்க முடியும் என்றால் நீ தப்பித்து விட வேண்டும். இல்லை என்றால் உன்னால் முடியாத சூழ்நிலை என்றால் இந்த கருப்பன் உன்னை இதிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கான அத்தனை அறிகுறிகளையும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று திகைத்து போகாமல் என் பிள்ளை, நீ நடப்பதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நீ புரிந்து கொண்டு சரியாக உன் மனதை இப்போது தெளிவுபடுத்தி கொண்டு உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேள். சுற்றி நடக்கின்ற தீய விஷயங்களை உணர வேண்டிய தருணத்தில் தான் நீ உணர்ந்து விட்டால் அது மட்டும்தான் கஷ்டங்கள் வராமல் இருக்கும். நீ இருக்கின்ற இடத்தில் உனக்கு உன் குடும்பத்திற்கும் நிம்மதி இல்லை. உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் என்றால் அது நிலை வேறு. நீயே இந்த இடத்தை விட்டு வெளியேறி விடலாம். ஆனால் சுற்றி இருக்கின்றவரின் சூழ்ச்சியினால் சிக்கி நீ இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை. அதனால்தான் இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மாற்றிவிட இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, முதலில் உன்னை தயார்படுத்தி என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் எப்போது மனதை திடப்படுத்திக் கொள்வதும் எது வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்வோம் என்று நமக்குள் நம்பிக்கை வளர்த்து கொள்வதும் மிக பெரிய விஷயம் அல்லவா? அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இப்போது இந்த விஷயம் உன்னை மீறி இந்த வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை. அதுவும் என் ஆசிகளோடு எதுவானாலும் நல்லதோ கெட்டதோ உன்னை வந்து சேரும். அது எதுவெல்லாம் உனக்கானது என்பதையும் தெரிந்து நான் உன் அருகில் வர வைப்பதும், எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் விரட்டி அடிப்பதும் இந்த கருப்பண்ணசாமியின் கடமை அல்லவா? அப்பன் அதனை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறாயா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக நீ புரிந்து கொண்டால் யாராலும் இந்த வாழ்க்கையை உன்னை ஒரு நொடி பொழுதும் என் பிள்ளை அசைத்து பார்க்க முடியாது. உன்னை நெருங்குவதற்கே இவர்கள் எல்லாம் நிச்சயமாக பயப்படத்தான் செய்வார்கள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், நான் சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக குழப்பத்தை உருவாக்கலாம். நான் அமைதியாக இருக்கின்றோம். ஆனால் நாம் கருப்பன் இப்படி ஒரு செய்தியை கொண்டு வருகிறாரே என்று, ஆனால் நாளை இவர் சொன்ன இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் போது நிச்சயமாக இந்த கருப்பன் நினைத்து கொள்வாய்.
அப்பன் அன்றே நமக்கு எச்சரிக்கை கொடுத்தாரே, நான் அதனை கேட்காமல் விட்டுவிட்டோமே என்று சொல்லி என் பிள்ளை, நிச்சயமாக அன்று நீ உனக்குள் என்ன நினைத்துக் கொள்வாய். அதனால் தான் எந்த விஷயத்தையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்து விடுகின்றேன். இன்று வேண்டுமானால் அது நடக்கவில்லை என்று நீ நினைத்து நீ வருத்தப்படலாம். நடக்காத விஷயம் என்று சொல்லி எதற்காகவும் என் மனதை வேதனைப்படுத்துகின்றாய் என்று என்னை பார்த்து நீ கேள்வி கேட்கலாம். ஆனால் என்ன நடக்குமோ அதை நான் உனக்கு முன்கூட்டி எடுத்து சொல்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நடந்த பிறகு வருந்ததை விட இது நடக்கும் என்பதுதான் எதிர்பார்த்தது தானே என்று சொல்லி அன்று நீ உன் மனதை தோற்றிக்கொள்வாய். அதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. சுற்றி இருக்கின்றவர்கள் ஒருவருடைய மனநிலையும் பார்த்து கொண்டிருப்பது உன் வேலை அல்லவா? ஆனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்கி வரும்போது என் பிள்ளை, இவர்கள் என்னென்ன சூழ்ச்சிகளை செய்கிறார்கள், என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகிறார்கள் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் உன்னோடு நெருங்கி பழகுகின்ற நேரங்களில் இவருடைய வார்த்தைகளுக்கும் இவருடைய செயல்களுக்கும் உனக்கே சந்தேகத்தை உருவாக்குகின்றது. உனக்கே மிக பெரிய மனமாற்றத்தை உனக்குள் கொண்டு வந்து தருகின்றது. எண்ணற்ற விஷயங்கள் உன் மனதை போட்டு பாடாய் படுத்தி எடுக்கும். அப்போதெல்லாம் இதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கான கால நேரத்தை எதிர்பார்த்து நிற்கின்றாய் அல்லவா? இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு நம்பிக்கையும் உனக்குள் கொண்டு வந்துதான் கொண்டு இருக்கின்றது. கொடுத்து கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் அப்படியல்ல. மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டேதான் இருக்கின்றது. உனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தாலும், உன்னை சுற்றி எதுவும் கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தாலும் உடனே உன்னிடத்தில் வந்து இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ என்னவென்று கேட்டால் உன்னால் புரியும். இவர்களுக்கு நான் இங்கு இருப்பது பிடிக்கவில்லை என்று இவர்கள் நம் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் அடையக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். உனக்காக நான் இருந்து கொடுப்பதும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி தருவதும் எப்போதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் நான் எல்லோரிடத்திலும் வெளிப்படுத்துவது நாளை நமக்கே வினையாக முடியும் என்று தெரியாமல் தான் இத்தனை நாளும் இவர்களோடு நீ நட்பை அவர்களோடு வளர்த்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவர்களின் சிந்தனைகள் நீ இருப்பதை பிடிக்கவில்லை என்பது போலதான் இருக்கின்றது. மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும் போது, மேலும் மேலும் பல இன்னல்களை தொடர்ந்து வரும்போது நீ ஏன் இந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றாய் என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் ஒன்று சேர்ந்து சதியை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் உன்னை மட்டும் ஒதுக்கி வைப்பது, எந்த விஷயங்கள் சுற்றி நடந்தாலும் உன்னை கண்டு கொண்டாமல் விட்டு விடுவது, நீ ஏதேனும் கேள்வி கேட்டாலும் யாரும் பதில் சொல்லாமல் இருப்பது, இப்படி நடப்பதை பார்த்தால் உனக்கே நமக்கு தான் இங்கு யாருமே இல்லையே, நமக்கு ஒரு அவசரத்திற்கு என்றால் கூட யாருமே இல்லையே என்று சொல்லி நீ ஏன் இந்த வாழ்க்கையை வெறுத்து விடுகின்றாய் அல்லவா? அதற்காகத்தான் அவர்கள் இது போன்ற செயல்களை சதி திட்டம் போட்டு தீட்டி அங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடரக்கூடாது. அதற்குள் நீ நல்ல மாற்றங்களை உணர வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால், நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக உனக்கு இன்றே இந்த விஷயம் புரிந்துவிடும் அல்லவா? வேண்டுமென்றே இவர்கள் நம்மிடம் செய்வையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நினைக்கலாம். கருப்பா, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மோடு பேசினால்தானே நமக்கு மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அப்படியானால் நம்மோடு பேச நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம். என் தங்கமே, நீ பேச நினைப்பது தவறில்லை. ஆனால் இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களோடு பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்று அப்பன் சொல்கின்றேன். நான் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் நமக்கு வேதனைகளை கொடுக்க நினைக்கின்றார்கள். ஆனால்
சர்வ நிச்சயமாக இதனை உடனடியாக என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கொடுக்கின்றது என்பதில் நிச்சயமாக நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலுமே உனக்கு இந்த ஒரு வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு இது போன்ற மனிதரோடு பழக வழக்கமே நிச்சயமாக தேவையில்லை என்கின்ற எண்ணம் உருவாகிவிடும் அல்லவா? நம் மனதை விட்டு காயப்படுத்துகிறது என்றால், நம்முடைய மனதில் வேதனைகள் உருவாக்குகிறது என்றால் அந்த விஷயத்தை நாம் தேடி செல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன். உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே? எதற்காக இவர்கள் காயப்படுத்த இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்? நீயாகவே அவர்கள் விஷயத்தை விட்டு ஒதுக்கி சென்று விட்டால் இனி உன் பக்கம் திரும்பவும் அவர்கள் யோசிப்பார்கள் அல்லவா? நான் எத்தனை முயற்சிகள் செய்தும் நடக்கவில்லை என்று எண்ணுவார்கள் அல்லவா? நீ உண்டு, உன் வேலை உண்டு என்று நீ எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் போது இவர்களோடு பேசுவதற்கெல்லாம் உனக்கு நேரமே இருக்காது. உன்னுடைய கவனங்கள், உன்னுடைய வேலைகள் அதிகமாக இருக்கட்டும். ஏதாவது ஒன்றை சாதிக்க நினைத்து நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது இவர்களோடு நீ பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட உனக்கு நேரம் கிடையாது. அந்த அளவிற்கு உன்னை நீயே எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தி நீ உன்னை நிச்சயமாக மனதளவில் எப்போதும் நீ நிச்சயமாக ஏதாவது ஒரு உறுதியாக வைத்துக்கொள். அதாவது அப்படி நீ செய்யும் போது உனக்கு எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த மனம் வராது. அதிலும் குறிப்பாக இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதரோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் ஒருபோதும் வராது. உன்னை கிளப்ப வேண்டும் என்ற சூழ்ச்சியை அவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும். நீ பல முன்னேற்றங்களை அடைந்துதான் இதுதான் உனக்கான இடம் என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். உன்னுடைய சொந்த பிரச்சனைகள், உன் இல்லத்தில் தொடர்கின்ற பிரச்சனைகள் என்று ஏதாவது உனக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த இடம் உனக்கானதல்லவா என்று கருப்பனே உனக்கு உறுதி கொடுத்து விட்டேன். ஆனால் இது போன்ற மனிதர்கள் சுற்றி இருக்கும் போது அவர்களுக்காக ஒருபோதும் நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக் கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை சரியாக தெரிந்து கொண்டால் போதும். எதிர் வரக்கூடிய நேரங்களும் உன்னை நிச்சயமாக தேடி வரக்கூடிய உண்மைகளும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். அதுவே போதும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை சர்வ நிச்சயமாக வழி நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். அதுபோலதான் இந்த மனிதர்கள் யார் என்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை உறுதி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நல்ல நேரம் வரும்போது, நல்ல மாற்றங்களும் உனக்கு வரும்போது, அதே போல நல்ல திருப்பங்களும் வந்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக நெறிப்படுத்தி கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த நிமிடம் உனக்கு வேண்டுமானால் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் கருப்பனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும். இப்படிதான் உன் வாழ்க்கையில் அத்தனையும் மாறும் என்பது எனக்கு தெரியும் அல்லவா? சுற்றி இருக்கின்ற மனிதருடைய எண்ணங்களும் அவர்கள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு ஏற்படுத்துகின்ற சூழ்ச்சிகளும் என்னவென்று எனக்கு நிச்சயமாக தெரியும் அல்லவா? அதனால் தான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒருபோதும் என் பிள்ளை உனக்கு இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இவர்களின் சூழ்ச்சிக்குள் நீ ஒருபோதும் சிக்கிவிட மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொண்டால்
இருந்தாலே போதும். சுற்றி இருக்கின்ற அத்தனை பேருனுடைய வார்த்தைகளும் உன் மீது ஒன்று போல இருக்கும் போதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்கள் சூழ்ச்சி வலைகளை நம்மை சுற்றிதான் பின்னி கொண்டிருக்கிறார்கள் என்று. நல்லதை நினைப்பதும் நல்லதை செய்வதும் இவர்களுக்கு பிடிக்கவில்லை. நீ நல்லபடியாக வாழ்வதும் இவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதுதான் இனி உனக்கு இலக்கு என்பதையும் புரிந்து கொண்டாய். அப்போதுதான் இனி உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும். இந்த கருப்பன் உனக்கு உன் கூட இருந்து நல்லதே நடத்தி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.